நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்போவுமே கொடுங்க. வீடியோ வந்துட்டு வேறு லெவலில் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். எப்போவுமே சண்டை போட்டி சவால்னு பார்த்துட்டு இருந்த நமக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக கார்த்திக் தீபாவோட ரொமான்டிக் சீன்ஸ் எல்லாம் நல்லா வந்துட்டு போய்கிட்டு இருக்கு. ஸோ வந்துட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு தீபா சிதம்பரம் பேசுனதை பற்றியே யோசிச்சுட்டே ரூமில் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்பாவுக்கு ஏதாவது ஆகிடுமோ, ஒருவேளை அவர் ஏதாவது வந்துட்டு பண்ணுவாரோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கு. அடுத்து வந்துட்டு வீட்டில் கீழே தான் காமிச்சிட்ருக்காங்க. அபிராமி கிட்ட அவங்க மகன் அருண் இருக்கார்ல, அவர் வந்துட்டு ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கார்த்தி உள்ளே வர்றாரு. அதெல்லாம் வேணாம்ப்பா, அதெல்லாம் சரிப்பட்டு வராது, இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பேச அவங்க ஹஸ்பண்டும் அதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. கார்த்தி உள்ளே வந்ததுமே கேட்குறாங்க, என்னாச்சு, எதை பற்றிமா பேசிகிட்டு இருக்கீங்க, அண்ணன் என்ன கேட்குறாரு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைப்பா, ஏதோ ஒரு ரெசார்ட் புதுசாக வந்திருக்கா, அதை வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கான்ப்பா. நமக்கு எதுக்குப்பா இந்த வம்பலாம், புதுசாக நம்ம எதுலையும் போய் தலையை விடக்கூடாதுல, அதனால தான் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றாங்க. என்னண்ணா இது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கேட்க, இல்லை கார்த்திக், நான் நல்லா விசாரிச்சேன். என் ஃப்ரெண்டு வந்துட்டு கௌதம் இருக்கான்ல, அவன் இதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயில் கேட்டு தான் என்கிட்ட சொன்னான். அவங்க வந்துட்டு எங்கேயோ வெளிநாடு போக போகிறாங்களா, அதனால அவங்க ரெசார்ட்டை வந்துட்டு வித்துட்டு போகிறதா பிளான் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம வாங்கினா நமக்கு நல்லது தானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அபிராமி சொல்கிறாங்க, எதுக்குப்பா, முன்ன பின்ன உனக்கு ஏதாவது அதில் அனுபவம் இருக்கா, இல்லை இல்லை அப்படின்னு சொல்ல ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, ஏன் அப்படிலாம் பேசுகிறீங்க, கார்த்திக் தம்பி கூட தான் ஆடியோ கம்பெனி ஆரம்பித்தாங்க, அவருக்கு இதில் முன்ன அனுபவம் இருந்துச்சா, அவர் ஜெயிச்சு காட்டலையா, அது மாதிரி நாங்களும் இந்த மாதிரிலாம் ஜெயிச்சு காட்ட மாட்டோமா, எதுக்கு எங்களை மட்டும் இப்படி நெகட்டிவாகவே பேசுகிறீங்க அப்படின்னு சொல்ல ஐஸ்வர்யா, நான் தான் பேசிக்கிட்டு இருக்கல, நீ சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு அருண் சொல்கிறாரு. எங்க உங்களுக்காக பேசுறது கூட தப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. என்னப்பா இது, இவன் பாரு புரிஞ்சுக்காம எப்படி பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவும் அதே சொல்கிறாரு. அதுக்கடுத்து வந்துட்டு அருண் சொல்கிறாரு, நம்ம ஏமா உடனே வேணான்னு சொல்லணும், 4 இடத்துல விசாரிச்சு பார்ப்போம், அங்கேயே வேணா ஸ்டே பண்ணி பார்ப்போம், பிடிக்கலைன்னா வாங்க வேணாம், என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க கார்த்தி சொல்கிறாரு, அதான் அண்ணன் இவ்வளோ தூரம் சொல்கிறாருலம்மா, போய் பார்க்கலாம், 2 நாள் இருந்து பார்ப்போம் அப்படின்றாங்க. சரி பண்ணியே சொல்லிட்டேல அப்படின்னு சொல்ல ஐஸ்வர்யா விறுவிறுன்னு கோவத்தில் ரூமுக்குள்ளே போகிறாங்க. இதை வந்துட்டு தீபாவும் மீனாட்சியும் கேட்டுட்டு நின்றுட்டு இருக்காங்க. தீபா, பாத்தியா, அப்போ ரெசார்ட் போக ரெடி ஆயிரு, எப்படியோ இவங்க ரெசார்ட் வாங்குறாங்களோ வாங்கலையோ, நமக்கு தேவை ஒரு 2 நாள் என்ஜாய்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பயங்கரமாக பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. ரூமுக்குள்ளே போன ஐஸ்வர்யா கோவமாக இருக்காங்க. அருண் வர்றாங்க. என்ன கோவமாக இருக்குது அப்படின்னு கேட்க, வேறு எப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்க சொல்கிறீங்களா, உங்கள் அம்மா கிட்ட இவ்வளோ நேரம் நம்ம பேசணும், ஏதாவது சரின்னு சொன்னாங்களா, ஆனால் கார்த்தி வந்து சொன்னது சரின்னு சொல்கிறாங்க, இந்த வீட்டில் நீங்கள் அண்ணனா அவர் அண்ணனானே தெரியவே இல்லை, அவர் வந்துட்டு தம்பி, ஆனால் அவர் கொடுக்குற மரியாதை ஒரு மதிப்பு கூட உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அப்படி கிடையாது, அவங்ககிட்ட ஒப்பீனியன் கேட்டாங்க அவ்வளோதானே, நீ இந்த விஷயத்தை பெருசுப்படுத்தாத அப்படின்னுட்டு இருக்காங்க. ஆமாம், உங்களுக்கு நான் பண்ணுறதா பெருசாக தெரியும், ஏன் அவ கூட தான் பிஸ்னஸ் ஆரம்பித்து ஒன்றுமே தெரியாமல் தான் உள்ளே வந்தா, இப்போ சக்ஸஸ் பண்ணி காமிக்கலையா, நம்ம அது மாதிரி காமிக்க மாட்டாமா, எப்போவுமே அவங்களுக்கு கீழேயே இருக்கணும், அதானே அவங்களோட பிளான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஐஸ்வர்யா, இதெல்லாம் பெரிய விஷயமா, கதை விடு அப்படின்னு சொல்லிட்டு அருண் சொல்லிடுறாரு. அடுத்து வந்துட்டு ரூமில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. தீபா வந்துட்டு உள்ளே வந்ததுமே, அப்புறம் என்னப்பா ரெசார்ட்லாம் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கேட்குறாங்க. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, நான் ரெசார்ட்டா அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்க, ஓஹோ அப்போ உங்களுக்கு தெரியாது அப்படின்றாங்க. முன்ன பின்ன நான்லாம் போனா தானே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. அப்படியாவது தனியாக போகலாமா சொல்கிறாரான்னு பாரு அப்படின்னு சொல்ல, சரிங்க தனியாகவே போகலாம் அப்படின்னு கார்த்தி சொல்கிறாங்க. எப்படிரா இது, மனசுக்குள்ள நினச்சதை இவர் வெளியில் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தீபா சிரிக்க, ஏங்க மைண்ட் வாய்ஸ் இங்கே வரைக்கும் கேட்குதுங்க அப்படின்றாங்க. சரி சரி, கூப்பிட்டு போகணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்க, அதனால் கூப்பிட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்ல, அப்போது நான் பேக் பண்ணலாமா அப்படின்னு தீபா கேட்குறாங்க. பேக் பண்ண ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு. தீபா வந்துட்டு உடனே சிரிக்கிறாங்க. 2 பேருக்கு இடையில பயங்கர ரொமான்டிக் சாங்லாம் போது, ஒருத்தர் ஒன்று வச்சக்கண்ணை எடுக்காமல் பார்த்துட்டே இருக்காங்க. கார்த்தி வந்துட்டு உட்காந்து தீபாவை பார்த்து ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கடுத்து தீபா உள்ளே போய் ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு தீபா ட்ரெஸ்ஸுக்கு சாரிக்கு ஏற்ற மாதிரியே கார்த்தியோட ட்ரெஸ் எடுத்து வச்சு பிடிச்சிட்டு அப்படியே கட்டி பிடிச்சி நின்றுட்டு இருக்காங்க. அதை கார்த்தி வந்துட்டு உள்ளே வந்து பார்த்துடுறாரு. பார்த்துட்டு அப்படின்னு கார்த்தி சொல்ல, தீபாவும் யோசி அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அடிச்சுக்கிறாங்க. எங்க இதெல்லாம் பார்க்கும்போது க்யூட்டாக இருக்குது, இவ்வளோ நாள் இந்த க்யூட்னஸ் சீன்ஸ்லாம் எங்கெல்லாம் ஒழிச்சு வச்சுருந்தீங்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கடுத்து வந்துட்டு தீபா சிரிச்சுட்டே நின்றுட்டு இருக்காங்க, பாட்டெல்லாம் ஓடிட்டுருக்கு. அடுத்து தீபா பேக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மீனாட்சி வர்றாங்க. பார்த்தா மாடர்னாக கிளம்பி கூலிங் கிளாஸ்லாம் போட்டு வர்றாங்க. அக்கா என்னக்கா இது அப்படின்னு சொல்ல, எப்படி இருக்குது தீபா அப்படின்னு கேட்குறாங்க. சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, ஆமாம் ரெசார்ட்டுக்கு நீ இப்படியே வரப்போகிற அப்படின்னு சொல்லிட்டு தீபா பார்த்து கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்ல, ஆமாம்மா நீ விட்டால் இந்த சேலையோடய வந்துடுவேன், இந்த உனக்கு மாடர்ன் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், இதை போட்டு வா அப்படின்றாங்க. அக்கா இதெல்லாம் வேணாங்க, எனக்கு பழக்கம் இல்லை, எனக்கு பிடிக்காது, சாரி கட்டினா தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் வேணாம் தீபா, ரெசார்ட்டில் இந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணணும், இந்த அப்படி அப்போ தான் நீ இப்படி ட்ரெஸ் பண்ணிவிட்டு கார்த்தி கூட மாடர்ன் ட்ரெஸ் போட்டு நடக்கிற மாதிரிலாம் நினச்சி பாரு, எப்படி இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்ல தீபா நினைத்து வச்சு சிரிக்கிறாங்க. பிடி தீபா போடு, அப்போ தான் அவங்க 2 பேருக்கு இடையில ரொமான்ஸ் மூடு பிச்சுக்கிட்டு அப்படி இப்படி ஏதாவது ஆகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அக்கா அப்படி இப்படின்னா என்ன அப்படின்னு தீபா கேட்குறாங்க. ஆமாம் ஆமாம் உனக்கு தான் ஒன்றும் தெரியாத பாரு, அட போடி அப்படின்னு மீனாட்சி சொல்ல, ஐயோ அக்கா அப்படி இப்படி ஆகுறதுக்கு ட்ரெஸ்ஸு முக்கியம் இல்லை இல்லைக்கா, அது 2 பேர் மனசு சம்மந்தப்பட்டது, அதெல்லாம் நடக்கிறப்ப தன்னால் நடக்கட்டும், இப்போதைக்கு எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு வேணாம்க்கா அப்படின்னு
சொல்லிடுறாங்க. இவளை எப்படியாவது இந்த மாடர்ன் ட்ரெஸ்க்கு மாற்றலான்னு பார்த்தா இவள் பிடிவாதமாக இருக்காளே, இவளை மாற்றணும்னு சொல்லிட்டு தான் நான் இப்படி வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸில் வந்தேன், இவன் நம்மளை குழப்பிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி வந்துட்டு அந்த ட்ரெஸ் எடுத்துகிட்டு சரி அங்கே வந்து உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி கிளம்பிடுறாங்க. அடுத்த சீனில் எல்லாருமே ரெசார்ட்டுக்கு வர்ற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க. அங்கிட்டு வந்துட்டு அந்த ஹோட்டல் மேனேஜரை தான் காமிச்சிட்ருக்காங்க. அவர் வந்துட்டு மூவிலெல்லாம் நடிப்பார்ல, அந்த அந்த காமெடி ஆர்டிஸ்ட் தான். உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கோ, ரோட்டில் கிடக்குது சாணி நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. அவர் தான் இதில் வந்துட்டு மேனேஜராக இருக்காங்க. எப்படியாவது வர்றவங்க கிட்ட இந்த ரெசார்ட்டை தலையில் கட்டிடணும், அவங்கக்கிட்ட இல்லாதது இவங்கக்கிட்ட பொல்லாததையும் சொல்லி நம்ம இந்த பதவியை தக்க வச்சுக்கணும், இந்த மேனேஜர் பதவியை விட்டுறவே கூடாது, இந்த ரெசார்ட்டை எப்படியாவது விற்றுட்டு நம்ம வந்துட்டு சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி வீர சாகச பேச்செல்லாம் பேசிகிட்டு இருக்காரு. அடுத்து வந்துட்டு வெல்கம் பண்ணுறதுக்காக வெளியில் வர்றாங்க. அவங்க வேலை பார்க்குற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பூங்கத்தோடு நின்றுட்டு இருக்காங்க. ஏமா இப்போ நான் ஒன்று சொல்லட்டுமாமா அப்படின்னு சொல்ல, சார் நிறுத்துங்க சார், நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு எனக்கே தெரியுது, ஒரு பூவே பூ வச்சுக்கிட்டு இருக்கு அவ்வளோதானே அப்படின்னு சொல்ல, எப்படிமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. சார் உங்கள் கூட இத்தனை வருஷம் வேலை பார்த்துட்டேன் சார் அப்படின்னு சொல்ல, ஐயோ அவமானப்படுத்துகிறாங்களே அப்படின்னு சொல்லி இவங்க பேசிக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு வந்துட்டு கார்த்தி அவங்க ஃபேமிலியிலேருந்து எல்லாருமே வந்துடுறாங்க. கெஸ்ட்டுங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேகமாக வந்துட்டு பொக்கைவை கொண்டு வர்றாங்க. குடும்பத்துக்கு தலைவர் நீங்கள் தான் நினைக்க, இந்தாங்க பொக்கையை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியோட அப்பாட்டை ஒன்று கொடுக்க, இன்னொரு பொக்கைவை எடுத்துகிட்டு கார்த்தி சைடு போகிறாங்க. நான் தான் வந்துட்டு இந்த ஹோட்டலோட மேனேஜர், என் பேர் வந்துட்டு ஆடியபாதம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆடாத மாடமாயிடுவேன், ஏன் கேட்கலையே, குளிர் சீசனில் நடுங்க ஆரம்பிச்சிடல அதான் அப்படின்னு சொன்னேன். ஐயோ இந்த செத்துப்போன காமெடியெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சிரிக்கிறாங்க. அவர் சிரிக்கிறாரு. இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொக்கே கொடுக்க, அருண் நான் கிடையாது, இந்த என் பக்கத்தில் நிற்கிறாரு எங்கள் அண்ணன் தான், இவர் கொடுங்க அப்படின்னு. ஓ நீங்கள் தான் பெரிய பாஸ், அப்போ நீங்கள் சின்ன பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கை கொடுக்க, இது என்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை இன்ட்ரோ கொடுக்குறாங்க. தீபாவும் வந்துட்டு கை கொடுக்க போக தீபா வந்துட்டு வணக்கம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. வணக்கம்மா அப்படின்னு சொல்லி இவங்க பேசிக்கிட்டு இருக்க, சரி வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மேனேஜர் சொல்கிறாங்க, சரி எப்போ வந்துட்டு ரெசார்ட்டை வாங்குறீங்க அப்படின்னு சொல்ல, சுற்றி பார்த்துட்டு தான் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, அத்தா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், ஒரு கெஸ்ட் வந்துட்டு இருக்காரு அப்படின்னது. கெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. காரில் யாரோ வர்றாங்க, யாருன்னு பார்த்தா மீனாட்சி ஹஸ்பண்ட் தான். பார்த்ததுமே எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. வந்துட்டான் என் பையன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி வேகமாக போகிறாங்க. என்னடா அம்மா கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் வந்திருக்கேன், நேற்று கூட பேசிகிட்டு இருந்து இதை பற்றி எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்ல, எங்கள் அம்மாவோட முகத்தில் இந்த ஒரு சிரிப்பை பார்க்கணும்ல, அதனால தான் சொல்லாமல் வந்துட்டு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் எல்லாருக்கிட்டையுமே வந்துட்டு இன்ட்ரோ கொடுக்குறாங்க அங்கே வேலை பார்க்குறவங்க கிட்ட, இதான் எங்கள் அண்ணன் அப்படின்னு சொல்ல, அப்போ மூத்த பர்சன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் கை கொடுக்குறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது.